டேய் ஏன்டா டிஷர்ட் அவுக்குறா? இப்போ என்னடா வாரம் வரேன், பேட்டிங் தர மாட்டேன், பவுலிங் தர மாட்டேன், நான் இதுடா விளாட்லாங்க. ஆமாண்டா, நான் கூட போன மேட்ச் இறக்கி விட்டாங்கன்னு சொல்லிட்டு 1 ஓவர் கொடுத்தாங்கடா. 1 ஓவரில் 25 ரன் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கும் கம்பெனி இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிடுறாங்கடா. கடுப்பாகுதுடா. அப்புறம் என்னடா நம்ம இங்கெல்லாம் விளாட சீனியர் மேட்ச் எதுடா விளாடுவாங்க நம்ம சொல்ல? கம்மரா தம்பி நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டேன்டா. என்னண்ணா கேட்டீங்க? இப்போ ஆர்வம் கோவம்லாம் எனக்கு புரியுதுடா. என்னண்ணா புரியுது? வாரம் நீங்க வெளில தான் உட்கார வைக்கிறீங்க. அப்படி இல்லடா தம்பி, கிரிக்கெட் பால் வேற ரப்பர் பால் வேறடா தம்பி. ஃபர்ஸ்ட் உங்க சேஃப்டியை பார்க்கணும், நீங்க எப்படி விளையாடுறீங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான்டா உங்களை டீம் உள்ள எடுத்துட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஜெஸிக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏன்னா நானும் உங்களை மாதிரி உங்க இடத்துல இருந்து வந்தவன் தான். இதே மாதிரி தான் நானும் என் ஃப்ரெண்டு நின்று பேசின்னு இருந்தேன். அப்போ ஒரு சீனியர் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அட்வைஸை பெரியவங்க சொல்லும் போது ஏத்துக்கணும். நம்ம அடுத்த ஃபியூச்சர்ல நீங்க தான்டா. இப்ப நாங்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு போயிடுவோம். நாங்க அடுத்த ஃபியூச்சர்ல நீங்க தான் இந்த டீம் எடுத்து நடத்த போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க தான்டா பவுலிங் எல்லாமே, பேட்டிங் எல்லாமே நீங்க தான்டா பண்ண போறீங்க. எப்படியும் நான் சார் நல்லா விளையாடுங்கடா.